மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோள் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயின் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னாரமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நல்இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து. திருச்சிற்றம்பலம். அன்பர் பெருமக்களே, திருவாசகம் என்பது படிக்க படிக்க இன்பத்தை தரக்கூடியது, முத்திக்கு உண்டான நெறியை காட்டுவது. ஆகையால் தான் இந்த தொல்லையான இந்த பிறவியை, நம்மை சூழ்ந்திருக்கின்ற இந்த பிறவியை போக்குவதற்காக பெருமான் நமக்காக அருள் இருக்கிறார். நம்மளுடைய அல்லல் எல்லாம் போக வேண்டுமென்றால் இந்த திருவாசகத்தை பாடினோமே என்னால் அல்லல் அறுத்து ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது இந்த திருவாசகம் என்கிறார் ராமலிங்க அடிகளார். எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன், வாதவூரில் பிறந்த எங்களுடைய தலைவனாகிய சிவபெருமான் அவர் அருளிய திருவாசகம் என்பது தேன். இதை குடிக்க குடிக்க திகட்டாம நம்ம பிறவி பிணியை போக்குகின்ற தேன். இது மருந்தாகவும் இருந்து நாம் பிறவி பிணியை போக்குகிறது என்கிறார் மணிவாசக பெருமான்.
வள்ளலார் சுவாமிகள் இப்படி திருவாசகத்திற்கு உருகாதார், ஒரு வாசகத்திற்கும் உருகாதார். அன்பர் பெருமக்களே, சிவபுராணம் ஒன்றையாவது நாம் ஆலயங்களிலே பாராயணம் செய்வோம் என்று சொல்லி உங்களது திருவடியை வணங்குகிறேன். அடியார்க்கு அடியேன் சிவபாலா. திருச்சிற்றம்பலம்.